ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், இமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்புக்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். பாகீரதி மாதாவிற்கும் அலகநந்தா மாதாவிற்கும் வந்தனங்கள். ஹர ஹர கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். இன்னைக்கு அழகா குண்டீச்சா மார்ஜனு பகவான் ஜெகநாதன் நாளைக்கு தன்னுடைய ஸ்ரீமந்திரத்திலிருந்து கிளம்பி ஜோரா ஒரு வார கால பரியந்தம் ஜம்முன்னு குண்டீச்சா பவனத்திற்கு கிளம்புறது தான் ரத யாத்திரை. நாளை கிளம்புவான். நாளைக்கு குண்டீச்சா பவனத்திற்குள்ள ஜெகநாதன், சுபத்ரா, பலபத்ரன் எல்லாரும் இருப்பார். குண்டீச்சா பவனம் அதுதான் ஜெகநாதன் முதலில் ஆவிர்பவித்த இடம். ஒரு விதத்தில் த பர்த் பிளேஸ் ஆஃப் லார்ட் ஜெகநாதா, சுபத்ரா அண்ட் பலபத்ரா அப்படியும் சொல்லலாம். குப்த பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவார்கள். ரகசிய பிருந்தாவனம் ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல பகவானை பார்க்கறது அத்தனை சிரேஷ்டம்னு ஸ்கந்த புராணம் ஜெகநாத மகாத்மியத்தில் ரத யாத்திரை வைபவத்தில் சொல்கிறது. ஸ்கந்த புராணம் தான் நிறைய இடங்களுடைய வைபவத்தை டீட்டெயில்டாக பேசுறது. இப்போ எப்படி நம்ம கேதார கண்டம், அதில் ஹரித்வாரம், ரிஷிகேஷ், தேவப்பிரயாகை, இன்னும் நிறைய இருக்குதுல. இன்னும் ருத்ரப்பிரயாகை, அதுக்கப்புறமா பஞ்சகேதார் மகிமை, பத்ரிநாத் மகிமை, இது எல்லாமே இந்த கேதார கண்டத்தில் காண கிடைக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா திருவேங்கட மகிமை, ராமேஸ்வர மகிமை, புரி ஜெகநாத க்ஷேத்திர மகிமை, நிறைய தீர்த்தங்கள், நிறைய க்ஷேத்திரங்களுடைய மகிமையெல்லாம் ரொம்ப அழகாக ஸ்காந்தம் பேசுறது. ஸ்கந்தன் நாரதர் இடத்துல பேசுகிறார். ரொம்ப அழகாக இருப்பார். எல்லாம் பேசிகிட்டே இருக்கான். சுப்பிரமணியன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமாக விஸ்தாரமாக பேசிட்டு இருக்கார். சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமிமலை முருகன் தந்தைக்கு உபதேசம் பண்ண சுவாமிக்கு நாதன் சுவாமிநாதன். அவர் அவ்வளோ அழகாக நிஜமா இப்போ சொல்லும்போது அவர் இவர்னு வருது ஸ்கந்தன். இல்லாட்டி அவன் இவன் தான் வரும். முருகனுக்கு அவர் இவர்லாம் வர. முருகன் கிருஷ்ணனுக்கெலாம் அவன் இவன் தான் ஒரு ஸ்வபாவம் எல்லாருக்கும் வரும். அவர் இவரெல்லாம் வரவே வராது. ஆனால் இந்த இதில் பார்த்தோம்னா ஒரு குருஸ்தானத்தில் இருந்துண்டு ஸ்கந்த குரு அப்படின்னு இந்த ஸ்கந்த குரு கவசத்தை அப்படின்னு இல்லையா, நிஜமாவே முருகன் குருவாக இருக்கான்னு இல்லையா, நிஜமாவே அதில் ரொம்ப அழகாக இந்த மகாத்மியம் காண கிடைக்கிறது. குண்டீச்சா பவனம், அதில் போய் ஜெகநாதனை பார்த்தா எவ்வளவு புண்ணியம் அப்படின்னு. நான் ஒரு தடவை ஜெகநாதனை குண்டீச்சா பவனத்தில் பார்த்துருக்கேன். ரத யாத்திரை 2 தடவையோ 3 தடவை ஞாபகம் இல்லை, பெருசாக கணக்கு வச்சுக்கிறதுல வச்சுக்கோங்க. ஸோ ஜெகநாதன் ரத யாத்திரையில் குண்டீச்சா பவனம் வாசல் வரைக்கும் நிற்கிறத பார்த்துருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஆரத்தி பார்த்துருக்கேன். குண்டீச்சா பவனத்துக்குள்ளே போகிறத பார்த்துருக்கேன். குண்டீச்சா பவனத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா தரிசனம் பண்ண போயிருக்கேன். சுகம். இன்னும் பாக்கி இந்த பகுதா யாத்திரான்னு சொல்லுவாள், ரிட்டர்ன் ரத்த யாத்திரை. அது ஒன்று தான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அது முக்கால்வாசி அந்த ரிட்டர்ன் ரத்த யாத்திரை போது பாண்டரங்கனோட ஏகாதசி வந்துடும். ஸோ இது 2 கிளப்பாகன்றனால போகல. இந்த வாட்டி எங்கேயுமே போகல, இது வரைக்கும் தெரியல. இப்போ நாளைக்கு ரத யாத்திரை சென்னையில் தான் உட்காந்துட்டு நிறைய பேரே கேட்டால் ரத யாத்திரை போகிறீங்களா அப்படின்னு. போகல. ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கும் போகலை. ஏன்னா 25ஆம் தேதி சென்னையிலையும் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குற அவரோட ப்ரோக்ராம், அதுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ ஆனால் ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையில். ஸோ இந்த
ரத யாத்திரை நாளைக்கு டிவியில் லைவ் ரிலே இருக்கும், கட்டாயம் பாருங்கள். லிங்க் எல்லாம் எப்படி நான் போடுவேன். ரொம்ப விசேஷம். நாம் இப்போ ஜோராக தேவப்பிரயாகி அதில் இந்த சூரிய தீர்த்தம் அதனுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணானந்தன்ற பிராமணர், அவருடைய பிள்ளை மகானந்தன். அவன் யவனின்னு சொல்லுவோம். இப்போ கிருஷ்ணனுடைய விஷயத்தில் ரொம்ப கால யவனன்னு ஒருத்தனை பற்றி சொல்லுவோம். மிலேச்சர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான சாஸ்திரம் சம்பிரதாயம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் இல்லாமல் பைத்தியகாரத்தனமாக இருப்பாள். அவளா யவனின்னு சொல்லுவாள். ஸோ அவள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழறா. அவளுக்கு 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் பிறக்கிறது. கொள்ளையடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். பல ஊர்கள் சுற்றுறா. 2 பேரும் காலப்போக்கில் 2 பேருடைய அந்த குழந்தைகள் 4 பேரும் செத்து போயிடுறா. ரொம்ப துக்கம், நெஞ்சு அடைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதிர்ச்சையா பரத்வாஜரை பார்க்குறா. பரத்வாஜர் இடத்துல சொல்கிறா, நாங்கள் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம், எங்களுக்காக நல்ல வழி காட்டுங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறா. அப்போ ஜோரா பரத்வாஜர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். என்ன பண்ணல் ஏது பண்ணல் எல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரிலாம் பாவம்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால், பிராமண குலத்தில் பிறந்தவன், ஆனால் அதற்கான ஒரு கர்மா கூட நான் பண்ணதில்லை. அப்போ பரத்வாஜர் சொல்கிறார், யுவா மகாபாதகினௌ பவதः புருஷா அதமௌ. 2 பேர் மகாபாபிகள். ஆனால் பரவாயில்ல, உண்மையை ஒத்துண்டள், பாவம் போகணும்னு ஆசைப்படுறள். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கச்சதம் தேவதீர்த்தேஹி சௌரதீர்த்தம் இது ஸ்மிருதம். நேர தேவப்பிரயாகிக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய சௌர தீர்த்தம், இல்லைன்னா குழம்பாம ஒன்று வச்சுக்கலாம். இது சௌர தீர்த்தம், அது சூரிய குண்டம். அப்படி குழப்பாம வச்சுக்கலாம். முன்னாடி சொன்னது சூரிய குண்டம். நேற்று சொல்லும்போது அஷ்டாவிம்சத்தினா என்னன்னு கேட்டிருந்தேன். 28ன்னு அர்த்தம். வராகமூர்த்தியுடைய 28 நாமங்கள். அதை காத்தால் எழுந்து நினைக்கிறவா 1000 அஸ்வமேத யஜ்யம் பண்ண பலன்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் சொன்னேன். ஸோ தேவதீர்த்தம் போங்கோ, சௌர தீர்த்தத்தில் போய் குளிங்கோன்றார். தத்ர வை பாஸ்கரோ தேவோ நித்யம் வசித பாதசி ஸ்நாத்வா வை தத்ர சலிலே நஷ்யந்தி துரிதானி வை. அங்கே அழகாக ஜம்முன்னு ஜோரா சூரிய தேவன் பர்மனெண்ட்டாக அங்கே ஜலத்தில் வசிச்சுட்டே இருக்கார். அந்த சௌர தீர்த்தத்தில் யார் குளிக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான பாபங்களும் உள்ளபடி காணாமல் போயிடும். ஸ்நாத்வாவை தத்ர சலிலே நஷ்யந்தி துரிதானிவை தஸ்மாத் துவமபி மிளேச்சீச்ச சௌரகுண்டே அதிபுண்ணியதே. நீ உடனே என்ன பண்ணி இவளை கூட்டுண்டு அந்த சௌரகுண்டத்துக்கு போ. ஸ்நாத்வாவை விதினா விப்ரம் மாசமாத்திரேன நிர்மலக. நேரம் அங்கே போ. பவிஷ்யசி மகாபாக கச்சதாத யதா சுகம் ததன்யன்னாஸ்தி திரைலோக்கிய மகாபாதக நாசனம். நேரம் அங்கே போ. இவளோட சேர்ந்து அங்கே குளி. எல்லா பாபங்களும் காணாமல் போயிடும். புரியுறதா? ஜோரா வேற எங்கேயும் நீ போகவே வேண்டாம். 3 லோகத்தில் இதை விட சமமான ஒரு இடம் கிடையாது. 1 மாதம் அங்கே இரு. எல்லாம் யாரோ சொன்ன ஜாலியாக போய் உட்காந்துடலாம் நம்மளுக்கு. அப்போ ஸ்கந்த உவாச்ச நிஷம்யேதி வச்சஸ்தஸ்ய பரத்வாஜஸ்ய தீமதः உவாச்ச வச்சனம் விப்ர மகானந்தோ த்விஜாதமः
பிராமணர்களில் கீழானவன் த்விஜ அதமன் அப்படின்னு சொல்லி அதமன் அப்படின்னு இல்லையா, த்விஜாதமன். அதாவது பிராமண பந்து, க்ஷத்திர பந்து, அதாவது க்ஷத்திரியர்களில் அதமன், க்ஷத்திரபந்துவும் அன்றே பராங்கதி கொண்டு, அந்த மாதிரி த்விஜபந்து அப்படின்னா பிராமணர்களில் மோசமானவன் அர்த்தம். அப்போ இந்த மகானந்தன் பரத்வாஜரை பார்த்து கேட்குறான், கேனவை விதினா விப்ரஸ்னாப்யம் பாதக சாந்தை தத்வதஸ்வ மகாபாக தாசோகம் தவ சுவ்ரத. எந்த விதிப்படி நான் ஸ்நானம் பண்ண அதை சொல்லுவேன். நீங்கள் சொன்ன விதிப்படி ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்லி, என்ன விதி குளிக்கிறதுக்கு என்ன விதியோ அதை சொல்லுங்க. உடனே பரத்வாஜர் சொல்கிறார், சாது பிருஷ்டம் துவயா விப்ர சர்வபூத உபகாரகம். நீ ரொம்ப அழகான லோகத்திற்கு எல்லா ஜீவர்களுக்கும் நன்மை உண்டாகும்படியான ஒரு கேள்வி கேட்டிருக்கா. ஏனவை விதினா ஸ்நாயாக தத்ரவை தம் வதாமித்தே. நீ கேட்டாய், நான் சொல்கிறேன். நீ ரொம்ப அழகான ஒரு கேள்வி, எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய கேள்வியை கேட்டிருக்கா. தேவ பிரயாகே தீர்த்தே கத்வா து நியதேந்திரிய உபவாசம் ததக்கிருத்வா ஜாகரம் ச ததைவச்ச. அங்கே போய் இந்திரியங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு, உபவாசம் இரு, ராத்திரி கண்மொழி. தத பிரபாதே விமலே கத்வா தீர்த்தாது பகிர்த்விஜக. அந்த போவாங்க, அந்த புண்ணியமான தீர்த்தை தள்ளி போய் மலமூத்திர விசர்ஜனம்லாம் பண்ணிக்கும். ஏன்னா நதிகள்லையோ அது பக்கத்தில் கரைகள்லையோ மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடாதுன்னு ரூல். ஏன் அப்படின்னா அது நதியை மாசுபடுத்திடும். முன்னு அங்கே குளிக்க வர காலெல்லாம் மிதிச்சு விட்டால் கஷ்டம். ஸோ நதிகளில் சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, நதிகளில் ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. அந்த காலத்தில் அப்படி குளிக்க மாட்டான். இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கவெல்லாம் வெறுமை முங்கி குளிப்பா, நல்லா அங்கே இருக்க மண்ணையே எடுத்து தேய்ச்சிப்பா. ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் மணலாக இருக்கும். அதுவும் இப்போ கூட நான் அயோத்தியாவில் அந்த கோபிரதார தீர்த்தத்தில் மண் எடுத்தோம். என்ன சாஃப்ட் இருந்தது, அவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கெலாம் நிறைய இந்த ஹேண்ட்மேட் சோப்புலலாம் சில இதெல்லாம் நரன் மண் மரெல்லாம் போடுவான். அதெல்லாம் தேய்ச்சி குளித்தாலே உடம்புக்கு நல்லது. சில இடத்துல மட் பாத்துன்னு உண்டு, களிமண் எல்லாம் எடுத்து பூசிப்பா, வண்டல் மண் எடுத்து பூசிப்பா, கரிசல் மண் எடுத்து பூசி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான மண் நன்மை செய்யும்னு காண கிடைக்கிறது. ஆர்கானிக் மெத்தட் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அங்கே துணியெல்லாம் துவைக்கலாம், ஆனால் சோப்பு போட்டுலாம் துவைக்கக்கூடாது. துணி நன்னா அலசி கல்லில் அடித்து துவைச்சி பிழிஞ்சு எல்லாம் பண்ணலாம். நிஜமாகவே அந்த துணி நன்னா இருக்கும், சுகமாக இருக்கும். நான் தாமிரபரணியில் பார்த்துருக்கேன் நிறைய. சாதாரணமாக குளிப்பா, சாதாரணமாக துணி அலசி போட்டுக்குவா. கங்கையிலையும் அந்த மாதிரி தான் நிறைய பேர். நான் சரியாக தாமிரபரணி அடியை பார்த்தது கங்கை தான். யாராவது இந்த சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிக்கிறத பார்த்தா அந்த யாராக இருந்தாலும் திட்டுவா. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நான் சொல்லலாம்னு நினைப்பேன், சோப்பு எடுக்கிறாளேன்னு. எங்கிருந்தோ யாரோ பாஞ்சிட்டு வருவா, பார்த்தா அங்கே ஓரத்தில் பிச்சை எடுத்துட்டு இருப்பாளாக இருக்கும். ஆனால் கங்கா விஷயத்தில் அவள் அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி சில பேர் நம்ம ஊர்லேயே போகிறவா தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். இந்த கங்கையிலலாம் கொண்டு ட்ரெஸ்ஸை போட்டுருவா, குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே விட்டுடணும், பாவம் போயிடும். அந்த பாவத்தை மறந்தும் பண்ணவே கூடாது. நதிகள்லாம் நம்ம உடுத்தி களைந்த துணியை போடவே கூடாது. அதெல்லாம் பெரிய, அதுவே பாவத்தை கூட்டி விட்டுடும். அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார், தத பிரபாதே விமலே கத்வா தீர்த்தாத்து பகிர்த்விஜ சௌச்சாதிக்கம் து கிருத்வாவை சூரியகுண்டேதி நிர்மலே. அந்த சூரியகுண்டம் அந்த கரையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு, வனம் தானே, காடு தானே, மலை தானே, எங்கேயாவது இந்த மலமூத்திரம்லாம் போயிட்டு வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு இங்கே தீர்த்தமாகணுன்ற. கத்வா கங்காம் நமஸ்கிருத்திய சம்ஸ்துதே வேதம் உதீரயனு. ரொம்ப அழகா இந்த கங்கை பக்கத்தில் போய் நமஸ்காரம் பண்ணணும். அப்புறமா கங்கை கிட்ட சொல்லணும், கங்கே துவம் சர்வ பாபக்னி சிவலோகாதி ஹாகதாக பாபம் மே ஹர கல்யாணி தாசோஸ்மி தவ ஜஹ்னுஜே. கங்கை கிட்ட பேசணுமா, ஏ கங்கே, நீ எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடியவள். துவம் சர்வ பாபக்னி சிவலோகாதி ஆகதக, சிவலோகம் போன்ற இடங்கள்லேருந்து நீ வந்தவள். பாபம்மே ஹர கல்யாணி, என்னுடைய எல்லா பாவங்களையும் அழிச்சுடுமா ஹே கல்யாணி, நல்லது செய்பவளே, மங்களம் தரக்கூடியவளே. தாசக அஸ்மி தவ ஜஹ்னுஜே,
ஜன்னு மகரிஷினுடைய மகளே, என்னுடைய பாவங்களை அழிச்சுடு, நான் உன்னுடைய தாசன், வேலை, அடிமை அப்படின்னு சொல்லணும். துவஜ்ஜலே சர்வ தீர்த்தானி தத்தரங்கேஷு தேவதாக, உன்னுடைய தீர்த்தத்தில் எல்லா தேவதைகளும் எல்லா புண்ணியமான தீர்த்தங்களும் எப்பொழுதுமே இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம். உன்னோட ஜலத்தில் எல்லா தீர்த்தங்களும் இருக்கு. தரங்க அப்படின்னு என்ன கண்டுபிடிக்கும்? உன்னுடைய தரங்கத்தில் எல்லா தேவதர்களும் இருக்கார்கள். தஜ்ஜலே சர்வ தீர்த்தானி தத்தரங்கேஷு தேவதாக த்வயி திஷ்டந்தி யஜ்ஞாஹ ச சர்வ காம பலப்பிரதே. உங்ககிட்ட எல்லா யஜ்யங்கள் எல்லா கர்மாவினுடைய பலன்களும் நிரம்பி கிடக்கு. தவ அங்கே முனையக சந்தி யாவத்யக சிகதாஸ்துவை, உன்னுடைய அங்கத்தில் முனிவர்கள் முதலானவர்கள் எப்பொழுதுமே இருக்கா. அத்தனை சிரேஷ்டம் உன்னுடைய கணங்கள்லாம் அங்கே இருக்கா, அத்தனை விசேஷம். ரொம்ப அழகா சொல்லித்தர பரத்வாஜர் எப்படி கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லித்தரார். அழகா நமோ நமஸ்தே தேவி தேவேஷி சர்வ கல்யாண தாயினி, எல்லா மங்களங்களையும் தரக்கூடியவளே, தேவர்களுக்கு மேம்பட்டவளே, தேவேஷி, தேவேஷ மாதிரி தேவேஷி சர்வ கல்யாண தாயினி. உங்ககிட்ட வந்துட்டா என்ன கிடைக்காது, எல்லாம் சத்தியம். அது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதிஸ்துத்வா திரிபதகாம் சர்வலோகைக்க பாவனி, 3 லோகங்களையும் வரக்கூடிய இந்த கங்கையை, 3 லோகத்தையும் பாவனம் பண்ணக்கூடிய இந்த கங்கையை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? தீர்த்தான் யாவாஹத்ய தத்ரைவ ஹனுஜாப்ய ச பைரம், அங்கிருந்து பைரவர் மற்ற தீர்த்தங்களெல்லாம் தியானம் பண்ணணும். பூதாபசர்ப்பணம் கிருத்வா நமஸ்குரியாது க்ஷேத்திரம், எந்த இடத்துல இருக்குமோ அந்த க்ஷேத்திரம், அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நினச்சிக்கணும். தேசகாலை ததஸ்மிருத்வா நமஸ்கிருத்தியச்ச தேவதா, நம்ம என்ன இடத்துல இருக்கோம், எந்த காலத்தில் தீர்த்தம் ஆடுறோம், சாதாரணமாக இந்த சங்கல்பம்னு ஒன்று பண்ணுவோம். இந்த கலியுகத்தில் ஜம்புத்வீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ அஸ்மின் பார்ஸ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேதார கண்டே தேவப்பிரயாக தேசே பாகீரதி நதி தீரே, இன்ன காலத்தில் இன்ன திதியில் அஷ்டமியாம், இங்கே அஷ்டமி திதியில், இல்லாட்டி அமாவாஸ்யாம், இல்லாட்டி பௌர்ணமி திதியில், இந்த மாதிரி நான் இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இப்படி தீர்த்தம் அதாவது உறக்க சொல்கிறது, இந்த தேதியில் நான் குளிக்கிறேன், குளிக்கிறது கூட சொல்லணுமா அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த அந்த அதாவது இந்த பஞ்சாங்கத்திலே பார்த்தோம்னா காலம், திதி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லியிருப்பாள். ஏன்னா இது எல்லாமே உயர்ந்தது. இந்த காலம், இந்த திதி, இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இது எல்லாமே ஒரு கால்குலேஷன். ஜூன் 12ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி, இப்போ இப்படி பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாமே சங்கல்பத்தில் வந்துடும். இன்றைக்கி கேலண்டர்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, இதுக்கெல்லாம் ஆதி கேலண்டர் நம்மளோட தான். எங்கே பிரம்மாவோட காலத்தில் ஆரம்பித்து இன்னி தேதி வரைக்கும் சொல்லிடும். அவ்வளோ அழகா ஃபஸ்ட் கிளாஸ். ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே, அங்கேருந்து கலியுகே அப்படி எல்லாம் சொல்லி அப்புறம் வைவஸ்வத மன்வந்தரே ஒவ்வொன்றா சொல்லி 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 ஜம்புத்வீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னு இல்லையா. எங்கே ஆரம்பிக்க? ஸ்வேதவராக கல்பே, இது இந்த கல்பம் ஸ்வேதவராக கல்பம். அதில் ரொம்ப அழகாக பரார்தே, இந்த பிரம்மாவோட 2வது த்விதீய பரார்தே, அவரோட 50 வயசு அடுத்த 50வது வயசுல இருக்க த்விதீய பரார்தே. வைவஸ்வத மன்வந்தரத்தில் அஷ்டாவிம்சதி கலியுகே ஜம்புத்வீபே 28வது சதுர்யுகத்தில் கலியுகத்தில் இன்ன தேதியில் இன்ன திதியில், அதுதான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவ்வளோ அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக தேச காலவு ததஸ்மிருத்வா நமஸ்கிருத்திய தேவதா, எந்த இடத்துல குளிக்கிறோமோ அங்கே பக்கத்தில் சுவாமி இருப்பார் இல்லையா, அவர்கிட்டையும் நமஸ்காரம் பண்ணி அவருக்கும் மரியாதையா. யத் கிஞ்சித் தத்துரிதம் ஜாதம் அஸ்மின் வை பூர்வ ஜன்மனி,
ஞாதா ஜாத்தம் ச யத் பாபம் தத் பாபம் நஷ்யது க்ஷணாத். அம்மா, நான் தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளோ ஜென்மால பண்ண எல்லா பாபங்களும் நஷ்டமாகட்டும் அந்த க்ஷணத்திலே. அதனால் அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவளிடத்துல பிரார்த்தனை பண்ணும். யார்கிட்ட? நம்ம கங்கா மாதா கிட்ட பிரார்த்தனை பண்ண. இந்த ஜென்மா, இதுக்கு முன்னாடி ஜென்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண எல்லாத்தையும் பாவங்களையும் கண நேரத்தில் எனக்கு நஷ்டம் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கணும் அப்படின்றார். இத் உச்சாரிய நரோ பக்தியா ஸ்நானம் குறியாத் விஜக்ஷணः ததஸ்தீரம் சமாகத்திய கிருத்வா சந்தியாதிகா கிரியாக. என்ன குளிச்சு முடிச்சுட்டு அவளோட கரை நின்று பிராமணனாக்க சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணணும். சூரிய சூக்தம் ததோ ஜப்த்வா சௌரம் சாம ததப்பரம். சூரிய சூக்தத்தை ஜபிக்கணும், சாம வேதத்தை ஜபிக்கணும். அனேனைவ விதானேன ஸ்நானம் வை பிரகரோதி ச இஹ புக்த்வா நரோ போகான் சூரியலோகே வசேன் மிருதஹ. அப்போ ரொம்ப அழகாக இந்த மாதிரி யார் எல்லாம் பண்ணி ஜபிக்கிறாளோ, அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறாளோ, அவங்க எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு மரணத்துக்கு அப்புறமா சூரியலோகத்திலையும் வசிப்பார்கள் அப்படின்னு. ஸ்கந்த உவாச்ச இது ஸ்ருத்வா து தத்வாக்கியம் மகானந்தோ தராசுரः கிருதகிருத்தியமிவாத்மானம் மேனே முனிவரோத்தம பிரதட்சிணம் ததக்ருத்வா பாரத்வாஜம் மகாமுனி நமஸ்கிருத்திய அயௌ தத்ர பிரயாகே தேவசர்மணः. தேவசர்மா தபஸ் பண்ண அந்த பிரயாகைக்கு போனார், தேவ பிரயாகைக்கு போனார். பரத்வாஜர நமஸ்காரம் பண்ணார், பிரதட்சணம் பண்ணார். தத்ர கத்வா மாசமாத்திரம் உக்தேன விதினா முனி நிஷ்கல்மஷோ அபவத் சூத்ரஹ சுத்தஹ சபத்னீகோ தராசுர. அங்கே போனார். இவர் சொன்னபடியே விதிப்படி அவ்வளோ அழகாக அவர் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார், ஸ்நானம் பண்ணார். இஹ போகான் வரான் பிராப்பிய யயௌ சூரியஸ்ய மண்டலே இது தே கதிதோ விப்ர சூரியகுண்டஸ்ய விஸ்தரக. இதுதான் சூரியகுண்டத்துடைய வைபவம். அவன் நல்ல கதி அடைஞ்சான், இங்கே எல்லா போகங்களையும் அனுபவிச்சான், எல்லா பாவங்களும் போச்சு. அப்போ நாரதர் கேட்குறார், இவ்வளோ பரம பாபிக்கு எப்படி பரத்வாஜருடைய தரிசனம் கிடைச்சிது? இவ்வளோ பெரிய பாபியாச்சு, பரத்வாஜர் அவ்வளோ சுலபமாக தரிசனம் கிடைக்காது. அப்போ அவர் சொல்கிறார், இவன் ஒரு ஊரை தங்கியிருந்தான் இல்லையா, அவனும் ஒய்ஃபும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிராமணர் அப்படியே பசியில் மயங்கி போய் வீட்டுக்கு வந்தார். என்ன இருக்கோ கொடுத்து அவருக்கு பசியை ஆற்றினான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து. அப்போ அவர் சொன்னார், அப்பா நல்லா திருப்தியான, எனக்கு புத்தியே வேலை செய்யலை, நீ கொடுத்த சாப்பாடெலாம் உசுறு பழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம், தன்யோசித்வம் மகாபாக துஷ்டோஸ்மி தவ சுப்ரத. ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பாடம் பசி அடைச்சுட்டாய் நீ. அகம் வை தேவதீர்த்தேஷு வசாமி மனுஜோத்தம. நான் தேவப்பிரயாக வசிக்கிற ஒரு பிராமணன். இப்படி வந்த பயங்கர பசி, நீ தான் சாப்பாடு போட்ட. ஜாத்தியா வை பிராமணோ நாம குலச்சந்திர இது ஸ்மிருத. நான் ஒரு பிராமணன், என் பேர் குலச்சந்திரன்னு பெயர். நீ எனக்கு தெரியறது நீ பிராமண குலத்தில் பிறந்த, ஆனால் பிராமணனுடைய தர்மத்தை பண்ணாதவன். ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரேன். தவாப்யுத்தாரக கஷ்சின் மிலிஷ்யதி சதா சிஷக. உனக்கு வழிகாட்டி உன் பாவங்கள் எல்லாம் போக்கும்படியான ஒரு நல்ல குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ண. அந்த பலம்தான் அவனுக்கு பரத்வாஜருடைய தரிசனம் கிடைச்சது. இதி வை ஆசிஷம் தத்வா கதோ தேவ பிரயாகே அனேன கர்மணா விப்ர மிலிதோ த்விஜவந்திதः பரத்வாஜோ முனிஸ்ரேஷ்டோ நிராசி மோகவர்ஜிதः தஸ்மான் நாரத க்ஷுத்ருஷ்ணா பீடிதானாம் மகாமதே தயாம் குர்யாத் தத்யாச்ச போஜனம் து யதாருச்சி சர்வேஷாம் சைவ தானானாம் அன்னதானம் விசிஷ்யது. அதனால தான் யாராவது பசியில் இருக்கான்னா அவர் சாப்பாடு போனால் எல்லாத்த விட சர்வேஷாம் ச ஏவ தானானாம் அன்னதானம் விசிஷ்யது.
அதனால் எல்லாவற்றிலும் காட்டிலும் அன்னதானம்னா அந்த மனசு குளிந்துரும், உடம்பு குளிர்ந்துரும், நல்ல ஆசீர்வாதம். நிஜமாவே நல்ல அபாடா என்னாரு அப்படின்னு மனசு எப்படா வாழ்த்தோம்னா நல்லா சாப்பிட்ட பிறகு. அதனால தான் எல்லா திரும்புகிற பக்கமெல்லாம் அன்னதானம். அது எங்கன்னா எங்கே கிடைக்காதோ அங்கே அன்னதானம். ஏற்கனவே நிறைய பேர் 10 பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, நீங்கள் 11ஆவது பண்ணலாம், அவங்களுக்கு சாப்பாடு விலை இருக்காது. கொடுக்குறத வாங்கிப்பா பாதியில் போட்டுட்டு போவா. அந்த அன்னத்தை வீண் பண்ணுற பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஒன்றுமே கிடைக்காதா அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுவோம். நிஜமாவே அது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். இதுதே கதிதம் சர்வம் யத்யத் பிருஷ்டம் துவயா முனே சூரியகுண்டஸ்ய ச உற்பத்திம் மாஹாத்மியம் புண்ணியவர்தனம் படனாத் ஸ்ரவணாத் யஸ்ய நரோ பவதி பாஸ்கரः ஸ்லோகஸ்ய ஸ்லோககண்டஸ்ய தத்கண்டஸ்ய ததைவ ச. இந்த அழகான சௌரதீர்த்தம், சௌரகுண்டம், சூரிய தீர்த்தத்தினுடைய வைபவத்தை சொன்னேன் இல்லையா? இது யார் படிக்கிறாளோ யார் கேட்குறாளோ அவர்கள்லாம் சூரியனை போல பிரகாசமாக ஆயிடுவார்கள். இல்லை ஒரு ஸ்லோகமோ அரை ஸ்லோகமோ அதில் அரை ஸ்லோகமோ கால் ஸ்லோகமோ யார் கேட்குறாளோ யார் படிக்கிறாளோ அவர்களுக்கும் சூரியனை போல பிரகாசமும் சூரியலோகமும் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்கந்தனுடைய வாக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீதி விஷயம் நாளைக்கு. இன்னும் முடியல தேவப்பிரயாகை, நாளைக்கு தேவப்பிரயாக இன்னொரு தீர்த்தம். ராதே கிருஷ்ணா. தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். மகோன்னதமான கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். இமயமலை ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.